ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வந்து வடுமாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம்ல, நம்ம ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. யூஸ்வலாக எங்கள் வீட்டிலலாம் செய்ய மாட்டாங்க, எங்கள் வீட்டில் வாங்கவும் மாட்டாங்க. பட் நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன், எப்படி இவ்வளோ குட்டி மாங்காய் ஊறுகாய் எப்படி ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரிலாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டோட மாமோட ரெசிபி இது. ஃபுல்லாகவே ஆன்ட்டி சொல்ல நான் செஞ்சது. இன்றைக்கி நான் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டுறேன், நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாங்காய் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி கேட்கணுன்னா, இறக்கின மாங்காய் பொறுக்கின மாங்கான்னு ரெண்டு இருக்குது. அதாவது அதுவாக விழுந்து கீழே இருந்து பிக் பண்ணி எடுத்து விற்கிறது ஒன்று, இறக்கின மாங்கான்றது வலை போட்டு அவங்க அங்கேருந்து எடுக்கிறது. சரிங்களா? இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறுக்கின மாங்காயில் வந்துட்டு நிறைய இன்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்கும், ரொம்ப நாள் வராது, அது வந்து வீணாக போயிடும். அதே இறக்கின மாங்காயில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நியர்லி 2 years வரைக்கும் நல்லாவே இருக்கும் அந்த ஊறுகாய். அதனால் நீங்கள் வந்து வாங்கும் போது கேட்டு வாங்கணும், இறக்கின மாங்காவா பொறுக்கின மாங்காவான்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீலவடு கிளிமூக்கு வடுன்னு இருக்கும். இந்த நீலவடு கிளிமூக்கு வடு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து எது வேணுன்றத ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்கிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் எங்கே வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோயம்பேடில் வாங்கினேன். பட் யூஸ்வலாகவே வந்துட்டு இது வந்து மயிலாப்பூர், அதுக்கப்புறம் வெஸ்ட் மாம்பலம் இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் திருச்சி மாங்காய், மதுரை மாங்காய் அந்த மாதிரி நிறைய இருக்குன்னு போல். இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டெம் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாங்கான்னு சொன்னாங்க. நம்மளது பார்த்துக்கோங்க, க்ரீன் கலர் மாங்காய், அதுக்கப்புறம் வந்து ரெட் கலரில் ஸ்டெம் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக பார்த்து வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வடுமாங்காய் எப்போ கரெக்டான டைம் வாங்குறதுக்குன்னா February 15 to April 15 இந்த டைமில் வாங்கினீங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமும் வடுமாங்காய் மாதிரி இருக்கும், பட் அது வந்துட்டு கொஞ்சம் பழுத்த வடுமாங்காய் மாதிரி ஆகிடும், அதாவது எல்லோ கலரில் மாறிடும். அதில் ஊறுகாய் போட முடியாது, நல்லா இருக்காது. ஸோ இந்த டைமில் வாங்கினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு April 15க்கு மேலே வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை வந்து விம்பி போன மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வடுமாங்காய் ஊறுகாய் போடுறதுனா Feb 15 to April 15 எப்போ வேணால் வாங்கி போட்டுருங்க. 2 years வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாங்காவை நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டு உடனே எடுத்து வைக்கலாம் வேண்டாம், நீங்கள் வாங்கின அப்போவே செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெம்மை வந்து கட் பண்ணுறேன். ஸ்டெம் வந்து 1/2 inch to 1 inchக்கு வந்து விடணும். நீங்கள் இந்த ஸ்டெம்மை நீங்கள் விட்டுட்டு கட் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் தான். எனக்கு சிலது வந்துட்டு ஸ்டெம் இல்லாமல் வந்திருக்கு, பட் நான் அதையுமே வச்சுருக்கேன். எனக்கு வேஸ்ட்டாக போன மாங்கான்னு ஒன்று கூட இல்லை, ரொம்ப சின்னூண்ட ஒரே ஒரு மாங்காய் இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ நான் மேக்ஸிமம் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஒன்று தான் வந்துட்டு எனக்கு வந்து வேஸ்ட்டாக போச்சு, மீதி எல்லாமே வந்து நல்லா தான் வந்துருந்துச்சு. இப்போது இது எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நைட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா தொடச்சி எடுக்கிறேன். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அவ்வளோ நல்லா. இதெல்லாம் துடைக்கிறதுக்குன்ட்டே ஒரு காட்டன் கிளாத் வச்சுருப்பேன்னா, ஒரு கர்ச்சீஃப் மாதிரி, அதை எடுத்து இந்த மாதிரி துடைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு நான் வந்துட்டு ஒரு தட்டு அதுவுமே வந்து நல்லா காய வச்சு ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் நான் இதை வந்து போடுறேன். ஒவ்வொன்றா தொடச்சிட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாங்காய்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நான் நல்லா தொடச்சி தண்ணி சுத்தமாக இல்லாமல் வச்சுட்டேன். இதை நான் வந்துட்டு ஒரு நியர்லி 20 hours ஃபேன் போட்டு ஃபேனுக்கு கீழே வச்சுட்டேன். வெயிலில் வைக்கல, வீட்லேயே வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு வந்து மாங்காய் வந்துட்டு நல்லா காஞ்சி வந்துருச்சு. சுத்தமாக கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக காஞ்சி கரெக்டாக மாங்காய் போடுறதுக்கு கரெக்டான ஒரு ஊறுகாய் போடுறதுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்துருச்சு எனக்கு. அண்ட் இப்போது நான் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்னா, ஆன்ட்டி எனக்கு வந்துட்டு பிளாஸ்டிக்கில் போட சொன்னாங்க. பிளாஸ்டிக்கில் செய்கிறவங்க செஞ்சுக்கோங்க, நான் கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ் வேண்டாம், கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போகலான்னு சொல்லிட்டு வேறு என்ன மெத்தட் இருக்குன்னு கேட்டேன். அவங்க வந்துட்டு கண்ணாடி ஜாரில் போடலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் போட்டுக்கலான்னு சொன்னாங்க.
ஸோ நான் என்ன பண்ணேன்னா பல்லாவரம் சந்தை போயிட்டு நல்ல பீங்கான் ஜாடி வாங்கலான்னு சொல்லிட்டு 1 கிலோ ஊறுகாய் போடுற மாதிரி கேட்டேன். பட் கொஞ்சம் ஆண்டி வந்து குலுக்கிற வேலை இருக்கும்னு சொன்னதுனால நான் வந்து 2 கிலோ ஜாடி வாங்கியிருக்கேன். இந்த ஜாடி வந்து 350 rupees. நான் முன்னாடி குட்டி குட்டி ஜாடி காமிச்சல, எல்லாம் சேர்த்து 500 rupees. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீப். நான் அதனால தான் எப்போவுமே சொல்லுவேன் பல்லாவரம் சந்தை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் எல்லாத்தையுமே எடுத்து ஜாடிக்குள்ளே போடுறேன். ஜாடியும் நல்லா வாஷ் பண்ணி ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது மாங்காய் பாருங்கள், 2 கிலோ ஜாடியில் 1 கிலோ மாங்காய்னும் போது இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுறது இந்த மாங்காய் எல்லாம். அதனால் எனக்கு வந்துட்டு 3/4 ஃபில் ஆன மாதிரி இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, இப்போ நான் கையில் மாங்காய் எடுத்து போடுறல, இதுதான் நான் மாங்காவை தொடுறது. இதுக்கப்புறம் என் கை இதில் படவே படாது. அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்டீல் ஒரு எவர் சில்வர் திங்ஸில் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஜாடி வந்து நல்லா டைட் க்ளோசிங்காக இருக்கணும்ன்ட்டு. நீங்கள் குட்டி குட்டி ஜாடி வாங்கினீங்கன்னா கூட கொஞ்சம் இடம் இருக்கா மாதிரி இருக்கும். பட் நல்லா பெரிய ஜாடின்னும் போது எனக்கு நல்லா வெயிட்டாக போய் ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா டைட்டாக தான் இருக்கும் அந்த ஜார் க்ளோசிங். இப்போ பாருங்கள், நான் வந்து விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த விளக்கெண்ணெய் வந்துட்டு மாங்காவோட எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். கை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது, குலுக்கி தான் மிக்ஸ் பண்ணணும். சில வீடியோஸ் வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுமே ட்ரெடிஷ்னல் குக்ஸ் தான். பட் நமக்கு வந்துட்டு ஃபுல் கைடன்ஸ் ஆன்ட்டியோட வீட்டில் நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஆன்ட்டி சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். ஆன்ட்டி வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுக்க சொன்னாங்க. நம்மக்கிட்ட பெரிய ஸ்பூன் இல்லை, ஸோ 4 ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். இது குலுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் பீங்கான் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. வெயிட்டு ப்ளஸ் 1 kg மாங்காய் குலுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு. இப்போ பார்த்துக்கோங்க, மேலே அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். ஒவ்வொரு மாங்காய் மேலேயும் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா எண்ணெய் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. நமக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஷைனிங்காக இருந்துச்சு. மாங்காய் நல்லா வந்துட்டு ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம மஞ்சள் பொடி யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஸ்பூனில் விளக்கெண்ணெய் எடுத்தீங்களோ அதே ஸ்பூன் தான் அளவு, வேறு எந்த ஸ்பூனும் எடுத்துக்காதீங்க. ஸோ 3 ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்திங்கன்னா, அதாவது டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் 4 ஸ்பூன் எடுத்ததுனால 4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மஸ்டர்ட் சீட், அதாவது வந்துட்டு கடுகு இருக்குது தெரியுமா, அதை வந்து பொடி பண்ணுறோம். வறுக்கிறது எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு நார்மலாக பொடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நார்மலாக பொடி பண்ணி அதுவுமே ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இந்த எண்ணெய் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் தெரியுமா, அது வந்து 2 விஷயங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாங்காய் ரொம்ப ஹீட்டு, அதனால் கூல் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கும்போது குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆயில் வந்துட்டு இந்த உப்பு மிளகா பொடியெல்லாம் நல்லா பிடிச்சிக்கோன்னு சொல்கிறாங்க, அது ஒரு விஷயம். இப்போது அதே ஸ்பூனில் நம்ம என்ன பண்ணோன்னா தனி மிளகாத்தூள், இந்த குழம்பு மிளகாத்தூள் அதெல்லாம் கிடையாது, தனி மிளகாத்தூள். என்ன சில்லி பவுட்ரு வேணால் போட்டுக்கோங்க, காஷ்மீரி சில்லி போடுறதுனா போட்டுக்கோங்க, எதுனாலுமே போட்டுக்கோங்க. அதுவுமே அதே ஸ்பூனில் நான் வந்து 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன்.
உங்களுக்கு கணக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் தான். நீங்கள் டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கல்லுப்பு இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும். கல்லுப்பை தான் பொடி பண்ணணும். அது வந்துட்டு ஒரு கை ஃபுல்லாக போட சொன்னாங்க. நான் மஸ்டர்ட் சீடை கிரைண்ட் பண்ணதுலேயே கல்லுப்பு போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது இந்த கலரில் இருக்குது. ஒரு கை ஃபுல் கைப்பொடி. என்னோடய கையில் வந்துட்டு பிடிச்சா பிடிக்கவே முடியக்கூடாது, அந்தளவுக்கு பெரிய கைப்பிடியாக போட சொல்லியிருந்தாங்க. இப்போது குலுக்குனதை பார்த்தீங்கல்ல, குலுக்குனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கும் மசாலா ஃபுல்லாக. இதை வந்துட்டு நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணணுன்னா ட்ரை கூல் பிளேஸில் ஸ்டோர் பண்ணணும். அதாவது நான் வந்து என்னோடய ரூமில் ஒரு ஓரமாக, நல்ல ஒரு பிளேஸில் என்னோடய ரூமில் ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். இப்போது இதை நீங்கள் வந்து டெய்லி குலுக்கணுங்க, டெய்லி குலுக்கணும். இங்கே நான் ஆன்ட்டியை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். நமக்கு வந்து டீன்ஸ்லேயே அம்மா கிடையாது. நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன், ஒரு ஃபோனில் அம்மான்ற நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் கூட வரதில்லையேன்ட்டு. பட் ஆக்சுவலாக என்னென்னா, ஆன்ட்டியோட நம்பரை நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது அம்மான்னு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தா, நான் அப்படியே சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஆன்ட்டிக்கிட்டேருந்து ஃபோன் வந்தால் எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகும். அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணுவேன் ஆன்ட்டிக்கிட்டேருந்து ஃபோன் வருதுன்ட்டு. அதனால் ஆன்ட்டி நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, ஆன்ட்டி வந்து அவங்க டாட்டரை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் பார்ப்பாங்க. எப்போ என்ன ஒரு டெசிஷன் வேணும்னாலும் அவ்வளோ நேரம் ஆன்ட்டி சொல்லுவாங்க, அங்கிள் பின்னாடி உட்காந்துட்டு ஆன்ட்டி வந்து கரெக்ட் பண்ணுவார். ஈவன் இந்த ஒரு ரெசிபி சொல்லும்போது கூட ஆன்ட்டி சொல்ல அங்கிள் பின்னாடி உட்காந்துட்டு ஸ்டீல் கரண்ட் யூஸ் பண்ணிட போகிறாங்க பார்த்து இருக்க சொல்லு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அவங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப பிளெஸ்ட். இப்போ இதை பாருங்கள், இது வந்து டே 1, ஒரு நாள் 24 hours ஊறி இருக்குது. குலுக்கணும். நீங்கள் எப்படி குலுக்கணுன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். குலுக்கிறது வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 times வந்து குலுக்கணும். ப்ரிஃபரபிளாக குளிச்சதுக்கப்புறம் குலுக்கிறது வந்து பெட்டர். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து டே 4 இது. எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? கலரே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 15 daysக்கு 2 வாட்டி குலுக்கணும். 15 daysக்கு மேலே 1 month வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 வாட்டி குலுக்கணும். இப்போது நீங்கள் வந்து இதை வந்து குலுக்கிறது கஷ்டமாக இருக்குது, நான் வந்து கரண்டி தான் யூஸ் பண்ண போகிறேன்னா, எவர் சில்வர் ஒரு வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக உட்டன் ஸ்பேச்சுலா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 15 days கழிச்சு இது எப்படி இருக்குன்னு காமிக்கணும்னு நினச்சேன். பட் சீசன் முடிய போகிறதுனால நான் உங்களுக்கு இப்போவே வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஒரு 1 week தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேர் வெளியில் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. பட் அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. 15 daysக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ வீட்லேயே வாங்கி பண்ணுங்கள்.